காட், ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஹாய் கைஸ், வெல்கம் டு அஜின் vlog. இந்த vlog ஃபுல்லாக பாருங்க, நல்லா ஃபன்னாக இருக்கும். ஓகே, கைஸ் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா ரஸ்தகார் பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஸோ இதான் எங்கள் ரோடு, எங்கள் ஊர். ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கரெக்டாக மார்னிங் 7 o'clock போல கிளம்பி போயிட்டுருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஷேக்காக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க ஊரை தாண்டது வரைக்கும். அதுக்கப்புறம் நல்லா இருக்கும் ரோடு. இது என்னன்னா, ரோடு ஏன் இப்படி மாற்றி போட்டிருக்காங்கன்னா, மோடி பைப்பு போடுன்னு சொல்லிட்டு ரோடு எல்லாத்தையுமே வந்து பிரித்து வேலை பார்த்தாங்க. வேலை பார்த்துட்டு அதை அதே மாதிரி இருந்த மாதிரி மாற்றணும்லாம், அது மாற்றலை. அதை தவிர மீதி எல்லாம் அப்படி இருக்கு. ஸோ அதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரே டிராபேக். எல்லாம் நம்மள பேரஞ்ச மாதிரி பார்த்துட்டு இருக்கு. ஏன்னு தெரியல. டாக்ஸ் எல்லாம் நிக்க முடிச்சல, அதுக்கிட்ட ஸ்லோவாவே போங்க. ஏன்னா எப்ப அது நம்ம துரத்து வரும்னு சொல்ல முடியாது. இன்னும் விடியல, அதுக்குள்ளே நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ யா, இந்த பிரிட்ஜுக்கு இந்த 2 சைடும் சூப்பரா இருக்கும். ஃப்ளட் வரக்கூடிய டைம் இந்த பிரிட்ஜுக்கு இந்த 2 சைட்லயும் இருக்கக்கூடிய ஆறுல வந்து தண்ணி நிறைய ஃபில்லா வரும். இப்போ ஃப்ளட் வர மாதிரி இல்லையா, அதனால வந்து தண்ணி எல்லாம் கம்மியா தான் இருக்கு. இப்போ நம்ம நேரம் எங்க போயிட்டு இருக்கோம்னா ரஸ்தகார் பீச்சுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இங்க இருந்து கரெக்டா 10 கிலோமீட்டர் 5 கிராமம் தாண்டி இருக்கு. ஸோ போ வழியில எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதான் நம்ம மோட்டோ vlog 2. இதுக்கு முன்னாடி ஒன்று போட்டுருங்க சேனல்ல, யாரும் பார்க்கலன்னா அதை பாருங்க, பிளேலிஸ்ட்ல வச்சிருக்கீங்க. ஓகே, யாருக்கிட்ட இங்க பிரிட்ஜ் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இங்கேயே ரோட்டை 2 சைடு குதறி போட்டுருக்கு. முன்னாடி இந்த 2 சைடுமே வந்து நிறைய கோகனட் ட்ரீஸ் இருந்து, அது இருந்த இடமே தெரியாத மாதிரி ஆகிட்டாங்க. இப்ப நம்ம ஒரு கோகனட் ட்ரீஸ் வச்சு வளர்க்கணும்னா குறைஞ்சது ஒரு 15 வருஷம் ஆகும் அது பெருசா வளருது. அதெல்லாம் இப்போ நாஸ்தி ஆகி போட்டுருக்கு. காலங்கத்துல தாத்தா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ரோட்டை அடைச்சு போயிட்டு இருந்தா எப்படி போகுதுக்காங்க. கொஞ்சம் இங்க எல்லாரும் இப்படிதான் போவாங்க. அதாவது அவங்களோட ஓன் ரோடு நினைப்பு மனசுல. ஸோ அதனாலதான் இப்படி போவாங்க நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு 8 o'clock ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு, அதுக்குள்ளாடி ரிட்டர்ன் வரணும். பாப்போம் 1 hourல வர முடியுதா. நீ சைட்ல பெரிய பெரிய பிளாக்ஸா வச்சிருக்காங்க. இது எல்லாமே பிரிட்ஜுக்கு மேல வந்து கனெக்ட் பண்ண முடியாதா இருக்கும் ஒரு வேலை. தெரியல, நானும் சிவில் தான் படிச்சேன், எதுக்கு படிச்சேன்னு தெரியல.
காலங்கத்துல பீஸ்ஃபுல்லா இருக்கு. ரோட்ல யாருமே இல்ல. ரோட்லயும் அங்கங்க பிச்சு பிச்சு போட்டுருக்கு. ஒழுங்கா போட்டா என்னப்பா உங்களுக்கு ரோட. இது பாருங்க, அந்த இது சூப்பரா இருக்கும். இங்கெல்லாம் குளிச்சா வேற லெவல்ல இருக்கும். சின்ன பையனா இருந்தா எதுவுமே நமக்கு தோணாது. நம்ம நினைச்சதெல்லாம் அழகா பண்ணலாம். ஆனா இப்போ அப்படி இல்லை. வளர வளர அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அடாப்ட் ஆகி போயிட்டே இருக்கும். இன்னும் நம்ம பாஸ்டே நினைச்சிட்டு இருந்தோம்னா ஜென்மத்துக்கு முன்னேறிட மாட்டோம். இங்கேயும் சைக்கிளிங் எல்லாம் பண்ணாங்க. ஓகே, நைஸ். இந்த பெண்டு பாருங்க, பயங்கரமா இருக்கா. இதுல ஒரு பெண்டு. இப்போ நம்ம நேரா ரஸ்தக்காடு போதுக்காண்டி டேன் பண்ணோம். இதான் ஜனா ஹோட்டல். ஜனா என் ஃப்ரெண்டுங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஜிடி ஹாலிடே இங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஆபீஸ் இதுக்குள்ளதான் இருக்கு. I will show my speed. Top speed. உங்களுக்கு டாப் ஸ்பீட் வேணுமா? 120 வேணாம் இப்ப நடிக்க. Oh my god. ரொம்ப பயங்கரமா இருக்கு. பேக்ல இருந்து வந்து வரல, ஃப்ரண்ட்ல இருந்து வந்து போல. சோ அப்ப மட்டும் தான் நான் ஸ்பீட் எடுப்பேன். சொன்னா நான் 100 மேல போக மாட்டேன். நீ 100 தான். அவங்க போலீஸ் வந்து நிக்குது. ஸோ சேஃபாவே போ. அப்புறம் நம்மள்ட்ட முடிச்சுட்டு வந்துட இடம். ஆனா எல்லாமே போலீஸ் ஒரு பயம் இருக்கு. அதுதான் நான் ப்ராப்பரா வந்து எல்லாமே வச்சிருந்தா கூட, ஆனா ஏதாவது ஒரு இடத்துல வந்து போலீஸ் வந்து பார்த்தா டக்குன்னு பாவடை கட்டிடுவேன் நெஞ்சில. ஏன்னு தெரியல. இப்ப நான் கிட்டல ஒரு முடிச்சுதான் போட்டேன். ஆனா சிலவரெல்லாம் 3 முடிச்சு போடுவானோ. ரெக்கார்ட் பண்ணது வாய்ஸ் கேட்குமான்னு தெரியல. போன்ல கனெக்ட் பண்ணி வச்சிருவேன். இன்னும் எடிட்டிங் வேலை தான் வந்து மண்டே பிச்சுட்டு இருக்கும். போன்ல பாதி, கோக்கோல பாதி இருக்கும். அது ரெண்டும் எடுத்து ஆடியோ வீடியோ ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணி போடலைன்னா தலைவலியும் வருது எனக்கு. சில வாட்டி ஒழுங்கா ரெக்கார்ட் ஆகாது, பாதிலே கட் ஆகும். பின்னாடி ஏதாவது வண்டி வருதா? வரல. ஃப்ரெண்ட்ல ஏதாவது வண்டி வருதா? வரல. அப்ப இண்டிகேட்டர் போடு. ஃப்ரெண்ட்ல ஒரே ஒரு பைக் வருது. ஸோ அது மட்டும் போட்டு, இல்லைன்னா வந்து குவாரி மாத்திட்டு போறேன். எஸ், போட்டாச்சு. யா, ஃபைனலி we did it. இந்த ஒரு இதுக்காண்டி 10 கிலோமீட்டர் தாண்டி இதை பார்க்கறதுக்காண்டி வந்துரு. உண்மையிலேயே வந்து செம சினாரியோ. சொன்னல, பீச்ல யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம பாட்டு வந்தோமா, 2-3 வீடியோ எடுத்தோமா, பயங்கரமா இருக்கும். ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ போய் பார்ப்போம். இதுதான் நம்ம பைக் ஜோரோ. ஜோரோ என்னைக்குமே கிங்கா தான் இருப்போம் பக்கத்துக்கு. கைஸ், ஃபைனலா வந்து ரஸ்தக்காடு பீச்சுக்கு வந்தாச்சு. பார்க்கறதுக்கு வந்து பயங்கரமா இருக்கு. என் பின்னாடி தான் இருக்கு பீச்சு. ஸோ அங்கே போயிட்டு சம்திங் வீடியோலாம் எடுப்போம். நல்லாவே இருக்கும். அதாவது ஏர்லி மார்னிங் வந்ததுனால, ஏர்லி மார்னிங் சொல்ல முடியாது, இது இப்போ கரெக்டாக 7 o'clock ஆகிட்டு. 7 o'clockக்கே வந்து பயங்கரமாக இருக்குது. இன்னும் வந்து என்ன சொல்லுறதுக்கு, அந்த சன்னு ஃபுல்லாக வெளியே வந்துட்டு, ஆனால் வந்து க்ளவுடில் வந்து மறைஞ்சிருக்கனால வந்து பார்க்கறதுக்கே வந்து பயங்கரமாக இருக்குது. வாங்க காணிக்க பாருங்க, சன்னு வந்து அந்த க்ளவுடில் வந்து அப்படியே மறைஞ்சிருக்கு.
ஸோ இன்னைக்கு நமக்கு லக் இல்லை, லக் இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் பார்க்க முடியும். மற்றபடி பீச் பயங்கரமாக இருக்கு. சொன்னல யாருமே இருக்க மாட்டாங்க. என் பீச் பக்கத்துலேயே நடந்து போயிட்டு இருக்கேன். காலங்கத்துல ஒருத்த கூட இல்லையா. ஸோ தனியாக விளாக் பண்ணதும் அது நல்லா தான் இருக்கு. இப்போ இந்த இதில் ஒரு ராக் இருக்கு. அந்த ராக்கு மேலே போய் என்னன்னா இப்போ ஒன்றும் இல்லைனா போய் நிற்கலாம். வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸ்டாண்ட் வச்சு ஒரு வேளை வந்து கடல் வந்து அடித்து உள்ளே இழுத்துட்டு போயிட்டுனா ஃபோன் எல்லாமே சேர்ந்து போயிடும். ஸோ அந்த ஒரு ரீசன்காண்டி பொத்திட்டு தனியாக நடந்து போயிட்டு இருக்கு. மற்றபடி ஃப்ரேம் எல்லாமே பங்கமாக இருக்கு. கிட்ட வந்துட்டு இப்போ நான் இதில் வந்து சூப்பராக ஒரு ஸ்பாட் ஒன்று இருக்கு. அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அதாவது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கூட அதெல்லாம் காமிச்சிருக்க மாட்டேன். ஆனால் அந்த வீடியோவில் அந்த ஸ்பாட்டை காணிக்க பாருங்க, பயங்கரமாக இருக்கும். ஆனால் எனக்கு கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியது இருக்கும். அதுதான் வந்து கொஞ்சம் கடுப்பு. ஏன்னா அந்த கடல் மண்ணில் நடக்கிறது வந்து இந்த கால் வந்து மண்ணுக்குள்ள அப்படியே புதஞ்சு போகும். ஸோ அந்த ஒரு ரீசன் தான் கைஸ். இந்த இடத்த பாருங்க, அதாவது சைடில் ஃபுல்லாகவே வந்து ராக் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் போட்டிருக்காங்க. எதுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஒரு வேளை மண் அரிப்பை தடுப்பதற்காக போட்டிருக்கலாம். அதுக்குன்னு சொல்லிட்டு இப்படியே போடுவாங்க கொஞ்சோல இந்த ஒரு சைடு மட்டும். இந்த ஸ்பாட்ல உண்மையிலேயே வந்து பயங்கரமா இருக்கும். இது எல்லாமே வந்து ராக் தான். கடலுக்கு அடியில இருந்து மண் எல்லாமே போன பிறகு அந்த ராக் மட்டும் வெளியே தெரியும். கைஸ் பின்னாடி ஃபிஷிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் வீடியோ எடுக்க போனா திட்டி விட்டாங்க. இப்போ எனக்கு வீடியோலாம் வர எனக்கு பிடிக்காது, வீடியோலாம் எடுக்காதுன்னு சொல்லி விரட்டி விட்டாங்க. ஸோ நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு வீடியோவில் வர இஷ்டம் இல்லைன்னா நம்ம அப்படி விட்டுற வேண்டியதான். ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை காணிக்கலாம் நினச்சேன். ஏன்னா சூப்பராக ஃபிஷிங் பண்ணிட்டு இருந்தாங்க, பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அது காணிச்சா இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். எல்லாம் வந்து நாசமாக போச்சு. இதான் அந்த ஸ்பாட்டு. சூப்பராக இருக்கும். அங்கேருந்து காணிக்க ராக் இருந்ததில்ல, அந்த ராக்கு மேலே தான் வந்துருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சோலோவாக நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் அது இப்போ இல்லாட்டாலும் எப்போ ஒரு டைமில் வந்து ரீச் ஆகும். ஸோ அந்த ஒரு ரீசன் தான். கைஸ் இப்போ கடலில் போய் கால் நிலைக்கான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். பாவம் நம்மளை இழுத்துருக்கோம். எஸ், கடல்ல கால் நனைச்சிட்டோம். உண்மையிலே பங்கமா தான் இருக்கு. ஃபிஷ் இது வந்து கடிச்சிடாம இருந்தா நம்ம நல்லா இருக்கும். மைக்கு மாட்டியிருந்தேன், மைக்கு இருக்கான்னு தெரியல, அதான் செக் பண்ணேன். ஓடிடும், பெரிய அளவு இருக்கு. வா வா கிட்ட வா கிட்ட வா கிட்ட வா. யா so much fun guys. இப்போ போகும் பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்து நல்லா இல்லை, ஆனா திஸ் டைம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் 3 சைட்ல இருந்து மாறி மாறி. Artificial love, we just make it up, 'cause reality will never be good enough. And even if it was, we just mess it up, 'cause we already lost, addicted to the rush. I never meant to fall. All இந்த இடத்துலலாம் நம்ம வந்து உள்ள போனோம்னு வச்சுங்களா, கடல் வந்து உள்ள இழுத்துட்டு போயிடும். ஸோ இந்த இடத்துலலாம் போகணுன்னா கொஞ்சம் சேஃப்டியாகவே போங்க. அதாவது எந்த சேஃப்டியுமே இல்லாமல் வந்து நீங்கள் தனியாக உள்ள போனீங்கன்னு வச்சுங்களா, எப்போ என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. கரைக்கிட்டே இந்த அளவு அலை அடிக்குது. ஆனால் மோஸ்ட்லி வந்து கடலில் வந்து கரையில் தான் அலை அதிகமாக இருக்கும். நடுக்கடல்லாம் வந்து அலை அவ்வளோவா இருக்கவே இருக்காது. உங்களுக்கு தண்ணியோட கிளாரிட்டி காணிக்க பாருங்க, செம்மையா இருக்கும். அதுல ஒரு ராக் மாதிரி ஒண்ணு இருக்கு, அந்த இடத்துக்கு. எஸ், இதான் அந்த ராக்.
பெரிய அளவு இருக்கு, பெரிய அளவு இருக்கு. கைஸ் உண்மையிலேயே பங்கமா இருக்கு. இந்த மாதிரி ஆளா என்ன முட்டில வச்சு முக்கியாச்சு. எனக்கு பயம் என்னன்னா தனியா தண்ணிலாம் இறங்க வேணும். எனக்கு ஒரே ஒரு பயம் என்னன்னா மீனே தான் வந்து காலு கையெல்லாம் கடிச்சு விட்டுட்டு வேற விடாது. அந்த ஒரு ரீசன் நான் ஓடிடுவோம் பங்குறது. ஓட மற்றபடி கடல்ல வந்து குளிக்கிறது எனக்கு நல்லா பிடிக்கும். ஸோ குளிக்கலாம். தனியா குளிச்சா அப்புறம் எதா ஆயிட்டுனா அப்புறம் அது நமக்கு தான் கஷ்டம். ஸோ அதனால வந்து குளிக்கணும்னா சும்மா நம்ம வந்து பார்க்க மட்டும் செய்யும். பார்க்கறதுலயே நமக்கு வந்து குளிச்ச மாதிரி இருக்கு. இந்த இடத்துல வந்து இன்னொரு இடம் இருக்கு, அதை காணிக்க பாருங்க. கல்லே வந்து ஒரு வால் மாதிரி ஒன்று கட்டியிருப்பாங்க, சூப்பரா இருக்கு கைஸ். இதுதான் அந்த இடம். கல்லுலயே வந்து ஒரு வால் மாதிரி கட்டியிருக்காங்க. அதாவது பழைய காலத்துல கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது எந்த பர்பஸுக்காண்டி கட்டியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. மற்றபடி உண்மையிலேயே நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கு, பக்காவும் இருக்கு. ஆனா கடல் தண்ணிலாம் பட்டு அந்த கல்லை வந்து அரிக்கை மாதிரி ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இவ்வளவு கடல் தண்ணி இவ்வளவு அலை அடிச்சும் அது வந்து பிரேக் ஆகாம இருக்கு பாருங்களா. ஒருவேளை இது வந்து வாசலா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இருக்குது, சைட்ல இருக்கிறதெல்லாம் வந்து ஒருவேளை ஃபுல்லா தடுப்பு சுவர் மாதிரி கட்டியிருக்கலாம். அது காலப்போக்கில் வந்து எல்லாமே உடஞ்சி போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இருக்கலாம் நினைக்கிறேன். அப்படி மற்றபடி பீச் ஆல்வேஸ் சூப்பர். அதாவது இந்த இடத்துல உட்கார்ந்துட்டே வந்து நம்ம வந்து அப்படி கடல் அழகை வந்து ரசிக்கலாம். இப்பயுமே பார்க்கறது சூப்பராக தான் இருக்கு. அதாவது ப்ளூயிஷாக இருக்கு. அந்த ஸ்கையோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அப்படியே அந்த வாட்டர்ல தெரியுது. கிட்ட இவ்வளோ ஸ்பீடாக வந்தால் எப்படி கைஸ். கன்னியாகுமரி வந்தீங்கன்னா மெயினாக வந்து ரஸ்தக்காடு பீச்சுக்கு வந்துருங்க. உண்மையிலேயே வந்து பங்கத்துலேயும் பெரும் பங்கமாக இருக்கு. நான் டெய்லியும் வருவேன், டெய்லியும் வர மாட்டேன். ஊரில் இருந்தேன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு 1 வீக்குக்கு வந்து ஒரு 3 டைமாக வருவேன். ஏன்னா நல்லா இருக்கும். ஈவினிங் வந்து மோஸ்ட்லி வந்ததில்லை, மார்னிங் தான் வந்திருக்கேன். ஏன்னா ஈவினிங் வந்து அந்தளவுக்கு சேஃப் நான் சொல்ல முடியாது. நான் யாருமே இருக்க மாட்டாங்க. யாராவது வந்து கடத்திட்டு விட்டாங்கன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம். ஓகே கைஸ், இந்த விளாகை நான் இதோடு எண்ட் பண்ணிக்கிட்டேன். பிடிச்சிருந்தா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளோதான், நான் வேற எதுவும் கேட்கல. ஓகே.